மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்களின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உங்களால் எல்லாம் கூடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எல்லாரும் சொல்லுகிற காரியம் என்னால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களால் கூடாதது ஒன்றும் இராது என்று சொல்லுகிறார். எப்போ நம்மளால் கூடாத காரியம் ஒன்றும் இராது? நம்மளால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம் நமக்குள் உண்டாக வேண்டும். இந்த உலகத்தில் எந்த தலைவனும் சொல்லாத, எந்த கடவுளும் சொல்லாத ஒரு காரியம் மனிதர்களை பார்த்து ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை. எந்த சூழ்நிலைகளை கர்த்தர் சொல்லுகிறார்? தோல்வியிலே சீசர்கள் பிசாசை விரட்டி பார்த்து முயற்சி பண்ணி அந்த பிசாசை விரட்ட முடியவில்லை. இயேசு அந்த பிசாசை துரத்தினார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தனியாக இருக்கும் பொழுது சீசர்கள் தங்களுடைய தோல்வியை, தங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இதை செய்ய முடியவில்லை என்கிற வேதனையான காரியத்தை இயேசு தனியாக இருக்கும் பொழுது இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 17வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஏன் எங்களால் இந்த பிசாசை விரட்ட முடியாமல் போய்விட்டது என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, உங்கள் அவிசுவாசத்தினால் தானே. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமேயானால் இந்த மலையை பார்த்து அப்புறம் போய் என்று சொன்னால் அப்படி ஆகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்ம நினச்சிட்ருக்கோம்ல, என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமிராது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. எப்போ நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. இப்போ யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தெல்லாம் தோல்த்து போனீங்களோ அதை எல்லாவற்றையும் மறுபடியும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். மார்க்கு 10:27 சொல்கிறது, இது மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களால் எல்லாம் முடியும். நம்ம லைஃப்பில் ஒரு காரியத்தை நன்றாய் யோசித்து கொள்ளுங்கள், நன்றாய் சிந்தித்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் தோல்வி உங்கள் வாழ்க்கையில் வருமோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாமல் போகுமோ, அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தனித்து இயேசுவை போய் பார்க்க வேண்டும். சீசர்கள் தனித்து இயேசுவை போய் சந்தித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தனி ஜபம் மிக முக்கியமான ஒரு காரியம். தனியாக இயேசுவோடு கூட நம்ம பேச வேண்டும். அப்பொழுது இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக, எது நிமித்தமாக இந்த தோல்வி வந்தது ஆண்டவர் சொல்லுவார். உங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுவார். இந்த ஒரு சின்ன காரியம்தான், விசுவாசத்தின் வராத யாவும் பாவம். ஆண்டவர் சொன்னால், உங்களுடைய அவிசுவாசத்தினால்தான் இதை உங்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் தோல்வி வருமோ அப்பொழுது ஆண்டவரிடத்தில் போய் நம்ம செபிக்கும் பொழுது கற்றுக் கொடுப்பார். என்னுடைய நண்பன் ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பிஸ்னஸில் சமீப காலமாக தோல்விக்கு மேல் தோல்வி வந்து கொண்டே இருந்தது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. இவர் நல்லா கடினமாய் உழைக்கிறார், உண்மையாய் வேலை செய்கிறார், எல்லா பையர்ஸையும் சரியாய் போய் பார்க்கிறார். ஆனால் ஏன் பிரச்சனை? ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே, என்னுடைய பிஸ்னஸுடைய தோல்விக்கு நான் காரணமா என்ன ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் தெளிவாய் பேசினார். உன்னுடைய மேனேஜர், நீ அந்த மேனேஜரை எப்படி ட்ரீட் பண்ணுகிறாய்? உன் மேனேஜருக்கு என்ன பவரை கொடுத்திருக்கிறார்? உன்னுடைய மேனேஜர் உனக்கு தெரியாமல் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த மேனேஜரை கூப்பிட்டு பேசி அந்த மேனேஜரை வேறு ஒரு போஸ்ட்டுக்கு போட்டு புதிதாக ஒரு மேனேஜரை அமர்த்தினார்கள். அதற்கப்புறம் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பொழுது நம்ம போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்க வேண்டும், ஏன் இந்த தோல்வி,
ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, நான் எதை மாற்ற வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். சீசர்களை பார்த்து சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினால்தான் அந்த பிசாசு உங்களால் துரத்த முடியவில்லை. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பெரிய காரியம் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம், உங்களால் செய்ய முடியாமல் போன காரியத்திற்கு காரணம் உங்களுடைய அவிசுவாசம்தான். இப்போ நீங்கள் விசுவாசிங்க. யோவான் 11:40 கர்த்தருடைய மகிமையை காண முடியும், கர்த்தருடைய வல்லமையை காண முடியும். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரலோகமான நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் பல தோல்வி நிமித்தம் ஏன் இது முடியவில்லை, பாதியில் வீடு கட்டி கொண்டிருக்கிறேனே, ஏன் கட்டி முடிக்க முடியவில்லை, என்னுடைய வேலையிலே என்னால் சரியாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியவில்லையே, ஏன் என்னுடைய குடும்பத்தை என்னால் சரியாய் நடத்த முடியவில்லையே, இந்த பிரச்சனைகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே, எதையெல்லாம் முடியவில்லை என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வருகிறார்களோ அது எல்லாவற்றிற்கும் நீ ஆன்சர் கொடுக்கிறீரே. உன்னால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி என் தேவன் அற்புதத்தை செய்வீராக, என் தேவன் அதிசயத்தை செய்வீராக. இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் மாறட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக அவிசுவாசத்தை எடுத்துப்பட்டு தெய்வீக விசுவாசத்தை கட்டளையிடுவீராக. விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் நீர். விசுவாசத்தை உருவாக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.